Hello and welcome to Vada London's Game Week 6 இது 6 5 6 சிக்ஸ் 6 ரிவ்யூ. இந்த கேம் வீக்ல வந்து நிறைய அரசல் பரசலா பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். 2 டேஸ்ல முடிக்க வேண்டிய கேம் முடிக்க இருந்த கேம் டே கொஞ்சம் லேட் ஸ்டார்ட், கேம்ஸ்லாம் அப்படியே கன்சாலிடேட்டா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் குவைட் திக் அண்ட் ஃபாஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் என்ஐடி இருந்துச்சு எங்களுக்கு இந்த கேம் வீக். ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக வேற உள்ள போனேன். பட் அதெல்லாம் உள்ள போய் நம்ம விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு, வெல்கம் டு வாடர்லாண்டன்ஸ் கேம் வீக் ரிவ்யூ. This is episode 201, and I'm Arvind hosting here. I've been joined by Manikandan, Sridhar, Mani for short. Mani, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? நல்லா Hi. இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய். நானா கீழே ஒரு நாய் உட்காந்துருக்கான், அவனை சொரிஞ்சுக்கிட்டே ஜாலியா உட்காந்துருக்கேன் நானும் அவன் மேல. ஸோ டூயிங் வெரி வெல். என்ன லைஃப்ல எப்படி போகுது உங்களுக்கு? ஆல் குட்டா? குட் நல்லா தான் போகுது. ஆஸ் யுனைடெட் ஃபேனா கொஞ்சம் ரொம்ப ரஃபா தான் போகுது. பட் அதை தவிர ஓகே, பர்சனல் லைஃப் ஓகே. பட் இவங்க தான் நான் வீக் ஃபுல்லா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே கேம் பார்த்தா டிப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த வீக் ஏதோ கொஞ்சம் தப்பி எஸ்கேப் ஆயிட்டோம். ஓகே, அதனால இந்த வீக் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம டக்குன்னு ஒரு இதுல பேசுவோம். பட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல அக்ரி பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்அக்ரி பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸும் கொடுங்க. வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இட் வில் பி லைக் ரெசீட்ஸ். இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போலாம் வாட் ஹேப்பன், வாட் டிடன்ட் அப்படின்னு. ஹாய், நம்ம அப்படியே லெட்ஸ் டைவ் இன்டு தி கேம் வீக். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் a team that is high flying. சிட்டியை யார் நிறுத்த போறாங்க? இந்த சிட்டியை என்ன பண்றது? எங்க போனாலும் ஜெயிச்சிட்டே இருக்காங்க, என்ன பண்ணாலும் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஆப்வியஸா இந்த வீக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட nobody expected ஃபாரஸ்ட் even get a point out of Etihad. பட் தட் செட், ஒரு ரெட் கார்டு ஒன்று வாங்கினாங்க அந்த கேம்ல. அடுத்த 3 கேமுக்கு அந்த மிட்ஃபீல்ட் இன்ஜின் ராட்ரி இருக்க மாட்டார். How big of a loss is it going to be? Two-part question. முதல்ல சிட்டி யார் நிறுத்துறது? செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ராட்ரி இல்லாதது மேன் சிட்டிக்கு எவ்வளவு பெரிய அக்கிலிஸ் ஹீலியா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் சிட்டி யாரு நிறுத்துறதுன்னு பார்த்தா, இந்த டைம்ல சிட்டி பாயிண்ட்ஸ் எப்பயாவது டிராப் பண்ணோம் அப்படின்னா, எப்பயா ஒரு சர்ப்ரைஸ் அப்செட் அந்த மாதிரி எப்பயாச்சும் தான் டிராப் பண்ணணும். லைக் ஒரு 2 சீசன் முன்னாடி சிட்டி லிவர்பூல் போகும்போது இட் வெண்ட் ஆன் 50-50. அந்த மாதிரிலாம் இந்த சீசன் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், எந்த டீமா இருந்தாலும். மேபி எனி டாப் டீம் ஆர் எனி பாட்டம் டீம் கேன் புல் ஆஃப் அ வெரி சர்ப்ரைஸ் விக்டரி. பட் அது எதுவுமே இட் ஒன்ட் பி லைக் என்ன சொல்றது, வெல் பிளான்டு டாமினேட்டட் விக்டரியா இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா பிரீமியர் லீக்ல இருக்கிற இந்த 19 டீம்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்கு. எல்லாரும் ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டப்ல இருக்காங்க. சிட்டி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அவங்க தேர் ஆர் வெல் ஆயில்டு மிஷின், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி இந்த ராட்ரி ரெட் கார்டு, எனக்கு தெரிஞ்சு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் அதை அவங்களை அஃபெக்ட் கூட பண்ணக்கூடாது. ராட்ரியோட குவாலிட்டி மிஸ் ஆகுமே தவிர the dominance of the city team against anybody. அவங்களுக்கு ஆர்சனல் கூட ஐ திங்க் ஒரு கேம் இருக்குல்ல, இந்த 3 கேம்ல ஒரு கேம். ராட்ரி மிஸ் பண்ணக்கூடிய 3 கேம்ஸ் நியூகாசல் இந்த காரபாவ் கப் மிட் வீக்ல நடக்குது, வொல்வ்ஸ் இந்த வீக்கெண்ட் நடக்குது, அண்ட் ஆர்சனல் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நடக்குது. இந்த மாதிரி இந்த கரபாவ் கப் அந்த மாதிரி ஏதாவது லூஸ் பண்ணா வேணா அவங்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா சிட்டி ஆல்வேஸ் டஸ் தட். எப்பயான ஒரு இடத்துல டக்குன்னு இந்த மாதிரி கரபாவ் கப், எஃப்ஏ கப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்செட் தவிர ராட்ரி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா? டெஃபினெட்லி குவாலிட்டி ஆஃப் ராட்ரி மிஸ் பண்ணுவாங்க. டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது நம்ம கேம் பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கு. அவங்க ஒரு டைம்ல அவங்களுக்கு சிபிஐ இல்லாத டைம்ல கூட அவங்க பெர்னாண்டினோவை கன்வெர்ட் பண்ணி சிபிஐ ஆட வச்சாலு பெப்பு. கரெக்ட். இப்போ பேக்கப்னு பார்த்தா கால்வின் பிலிப்ஸ். பட் கால்வின் பிலிப்ஸ் ஒரு பல வருஷமா பிச்சு இங்கிலாந்து டீமுக்கு கொண்டு பிச்சை பாக்குற ஆள் அவரு. கிளப் லெவல்ல இன்ஃபேக்ட் இப்ப ரீசெண்டா அது ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். இந்த மோஸ்ட் ரீசென்ட் இன்டர்நேஷனல் பிரேக்ல ஆஃப்டர் கால்வின் பிலிப்ஸ் ஹட் பிளேட், he made more international appearances in the last 2 years than club starts அப்படின்னு டேமிங் ஸ்டார்ட் இருந்துச்சு அது. ஸோ அவன் is he good enough to fill Rodri's shoes in the 3 game absence la? First of all அவன் good enough or first of all we should see whether he is fit enough. Pep எப்படின்னா just for the sake of plugging someone in பண்ண மாட்டான்.
கரெக்ட். கெவின் டி ப்ரூன் ஆக்சுவலி செகண்ட் வீக்ல போனா ஃபர்ஸ்ட் வீக்ல போனா அப்படி கூட நம்ம தான் நினைச்சோம் சிட்டியோட கிரியேட்டிவிட்டி அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆனா அது ஒன்னும் கொஞ்சம் கூட அஃபெக்டே ஆகல. அவன் ட்ரூ. வந்து ஹீ கேன் ஈவன் பிளே இந்த அது சிட்டி என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா த டீம் தே கேன் ஈவன் புட் அ ஓல்ட் ஸ்கூல் 4-4-2 அண்ட் தே வுட் ஸ்டில் ரேம்ப் அப் த கேம். வின் பண்ணுவாங்களா அப்படின்னா தேர் கேன் பி சர்ப்ரைஸ் அப்செட்ஸ். ஐ ஹோப் தேர் இஸ் ஆர்சனல்லாம் ஐ திங்க் தேல் டெஃபினெட்லி நீங்க வந்து தேல் யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஆப்சன்ஸ் ஆஃப் ராட்ரி. பட் அது எந்த அளவுக்கு ஐ திங்க் பெப் ஹஸ் காட் இட் வெல் கவர்ட் And அப்படின்னு Arsenal தான் game வந்து நினைக்கிறேன். it is the start of a 3-game Premier League run. நடுவுல ஒரு ம், இன்டர்நேஷனல் பிரேக் வருது. பட் அந்த ம், ஆர்சனல் கேம் இஸ் the start of a 3-game run. ஆர்சனல், பிரைட்டன், மேன் யுனைடெட். ம், ஆப்வியஸா டர்பி, யுனைடெடோட ஃபார்ம் இரஸ்பெக்டிவா டர்பின்னு வரப்போ ஆல் ஸ்டேக்ஸ் yeah, எவ்ரி திங் இஸ் அவுட் த ம், டோர் அந்த மாதிரி. ஸோ அதுல வந்து ஆப்வியஸா ராட்ரி வில் பி பேக் ஃபார் த பிரைட்டன் அந்த யுனைடெட் கேம். பட் அந்த இந்த ஒரு குரூஷியலான ரன் எனக்கு வந்து சிட்டி காண்ட் அஃபோர்ட் எனி மோர் ரெட் கார்ட்ஸ் இன்ஜுரிஸ் அந்த மாதிரிலாம். ஆல்ரெடி டிஃபென்ஸ் லைன் பேக் லைன் ரொம்ப வீக்கா இருக்கு ம். பல இன்ஜுரிஸ்னால. ஸோ பட் லைக் யூ செட் சிட்டி வந்து கேப்பபிள் ஆஃப் திடீர்னு அகாடமிலேருந்து 2 பேரை கூட்டின்னு வந்து என்ன நீ விளையாடு அப்படின்னு 2 பேரும் 8/10 பர்ஃபார்மன்ஸை போட்டு வருவாங்க. ஆமா, எப்படிதான் ஆமா. தெரியல. இந்த பால்மர்லாம் யாருன்னு கூட தெரியாது. அவன் வந்து எவ்ளோ என்ன என்ன பெர்ஃபார்ம் பண்ணா அகாடமிக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணனும்னு கூட தெரியாது. திடீர்னு பார்த்தா எவ்வளோ 45 மில்லியனா செல்சி. ஆமா, பட் அவன் இங்கிலாந்து அண்டர் 21 ஜெயிச்சு கொடுத்தானே வேர்ல்ட் கப். யா, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த யா. மெயின் பிளேயர்ஸ் தேர்ல. ம். யா. சோ அந்த மாரி ஓகே. தே குட் பிரிங் இன் ரியலி பீப்பிள். அதான் எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுங்கிறது ஐ டோன்ட் திங்க் வீல் see that in நியூகாசில். நியூகாசில்ல இட் இஸ் எய்தர் கோயிங் டு பி கேக் வாக் ரன் ஃபார் நியூகாசில் ஆர் சிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த டஃப் கேம் 50-50 நியூகாசில் கர்பாவோ கப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே தேல் ட்ரை டு ஃபீல்ட் த செகண்ட் டீம். ஆமா, நம்மளுக்கு ரியல் ஐடியா ஐ திங்க் வில் கெட் அகைன்ஸ்ட் ஆர்சனல் தான் நினைக்கிறேன். ட்ரூ. யா, ஓகே. உல்வ்ஸ் இந்த பாஸ்ட் அவங்க சிட்டியை 2-3 வாட்டி பிட் பண்ணியிருக்காங்க 1-0 2-0 அந்த மாதிரிலாம். பட் ம். இந்த சீசன் வந்து உல்வ்ஸ் வந்து அவங்களே அவங்களுக்கு எதிரியா இருக்காங்க. ஆமா, டிசைன் ஆமா. டிசைனா லூஸ் பண்றாங்க. டிசைனா ஸ்கோர் பண்ணாம எப்படி இருக்கணும்ன்றதுக்கு வந்து அவங்க தான் எடுத்துக்காட்டா இருக்காங்க. எனிவே அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பத்தி சொல்றதுக்கு ஏதாவது பெருசா இருக்கா? எனிதிங் ஸ்டூட் அவுட் டு யூ? எனிதிங் நாட் நாட்டிங்ஹாம் கிரேட்? ஃபாரஸ்ட் போன சீசன் தே வேர் a very promising team. பட் ம். ஆஸ் யூஷுவல் வித் என்ன சொல்றது வித் லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் அது என்னதான் சொன்னாலும் இட் இஸ் a சின்ன கிளப். அது வந்து தே ஹவ் லேக் சோல்ட் ஆஃப் தேர் பெஸ்ட் பிளேயர். இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வண்டியா பிளேயரை கூட்டு வராங்களே. இந்த படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி பஸ் பஸ்ஸா தெரியுது அவங்க ட்ரைனிங் அதான் கிரவுண்ட் பிரச்சனை. வெளியே. கிட்டத்தட்ட 20 பிளேயர் இறக்குனான்னு நினைக்கிறேன். யாருமே ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டீம் குவாலிட்டி போன சீசன் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இட் இஸ் a வெரி பிக் கொஸ்டின் மார்க். நான் பார்த்த வரைக்கும் அதுதான். அந்த ஃபர்ஸ்ட் டீம் ம். குவாலிட்டி யாருமே இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தோணல. மேபி இந்த 6 கேம்ஸ் எனக்கு தோணல. எங்க கூட ஆடின கேம் கன்சிடர் பண்ணா கூட நாங்க ரொம்ப மோசமா விளையாண்டதுனால அவங்க வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சாங்களே தவிர வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் அவங்க வந்து அவங்களோட என்ன சொல்றது ரொம்ப அவங்க ரியலி தேவர் இந்த கேம் மாதிரி இருந்தது எங்க கூட மட்டும்தான் நினைக்கிறேன். யுனைடெட் கூட மட்டும்தான் நினைக்கிறேன் For what நான் it's பார்த்த worth, வரைக்கும். ம், Nottingham Forest played 6-7 points இது வரைக்கும். 2 wins, 1 draw, 3 losses. 3 losses. ம், And அந்த draws, அந்த 2 wins வந்து quite comfortable wins. Like அவங்க வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் விளையாடாம their uh, the wins செல்சியோட ஒரு வின்னு and the other one was Sheffield. So ம். they're beating teams they're supposed to be beating. அது மேபி தட் வில் ஒர்க் இன் தர் ஃபேவர் ரெலிகேஷன் தட் அப்படின்னு இஸ் ட்ரூ, வரும்போது. தட் இஸ் ட்ரூ. அவங்க என்ன சொல்றது அவங்க இப்ப பார்த்த வரைக்கும் போன சீசன்ல வந்து எப்படின்னா அவங்க வந்து ரியலி இந்த டாப் 6 கிளப்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் விக்டரி புல் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த டைம் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் தான். பட் தேர் டெஃபினெட்லி நாட் அ ரெலிகேஷன் பார்டர். எங்களை அவங்க பீட் வந்து எனக்கு பண்ணாங்க தெரியும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோம் கிரவுண்ட்ல 1-0 ஆவாடி ஒரு கோல் அடிப்போம் நம்ம நாட்டி. ஆமா, ஆமா. ஞாபகம் இருக்கு எனக்கு. செல்சி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் செல்சி பீட் பண்ணதவங்க வந்து செல்சி ரொம்ப அத பத்தி நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் போக ஆமா, போக. பட் செல்சிக்கு தனியா வச்சிருக்கேன் நான் ஒரு செக்ஷன். நம்ம அது கிட்ட போவோம். பட் செல்சி யா. கிட்ட போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒரு ஹெவி வெயிட் கேம் வந்து வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் தி நார்த் லண்டன் டர்பி. டாட்னம் ஆர்சனல் 2 பேரும் கமிங் இன்டு தி கேம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஒரு ம். கேம் கூட லூஸ் பண்ணாம இது வரைக்கும். ஸோ யா. ஸ்டேக்ஸ் அகைன் நார்த் லண்டன் டார்பினாலே ஹை ஸ்டேக்ஸ் கேம். இதுல வந்து ம். எந்த டீமுமே தோக்காம உள்ள வருதுன்றது வந்து வாஸ் ஈவன் மோர் ஜாரிங். 2-2 எண்ட் ஃபைனல் ஸ்கோர் லைன். இதுல ம். வந்து
point gained by one team illa point lost by one team, what is the verdict? Is 2-2 a fair result, or did you see that the game was swinging one way and 2-2 was actually surprising? இல்ல அது ஆக்சுவலி வந்து டைரக்ட் ஆன்சர் பண்ணணும்னா என்னோட பெர்செப்ஷன் வந்து இட் வாஸ் 2 points லாஸ்ட் ஃபார் ஆர்சனல் தான். ம் நான் வந்து இந்த கேமுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஐ திங்க் போன வாரம்லாம் பேசும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், ஐ சி ஆர்சனல்ஸ் கிளியர் ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா நான் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஸ்பர்ஸை நம்ம வந்து அண்டர் வேல்யூ பண்றோம் அப்படின்ட்டு. பட் நான் நினைச்சேன் they'll definitely lose head. somewhere along the line ஒரு புது மேனேஜர் they'll have to lose head. I think இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேம், அந்த பிக் கேம் வந்து I thought they are gonna lose head. பட் கேம்ல வந்து ஐ வாஸ் அட்டர்லி ப்ரூவன் ராங். சூப்பரா விளையாண்டாங்க. சூப்பரா விளையாண்டாங்க விட லைக் ஐ செட் 2 points ட்ராப் ஃபார் ஆர்சனல். ஏன்னா ஸ்பர்ஸ் உள்ள வந்தது வந்து ஒரு பாயிண்ட் எங்களுக்கு போதும், இங்க இருந்து ஆர்சனல் ஹோம்ல இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் போதும் அப்படின்ட்டு உள்ள வந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு 3-2 இல்லைன்னா 4-2 போட்டு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் Yes. ஹாஃப் டுவர்ட்ஸ் 70 மினிட்லாம் அப்படிதான் இருந்தது. ஆர்சனல் வந்து இந்த இந்த கேம் வீக் ஸ்பர்ஸுங்கிற எகெயின்ஸ்டாவா என்னன்னு தெரியல. பட் ஹோல் டீமே தேர் வாஸ் அ லேக் ஆஃப் என்ன சொல்றது குவாலிட்டி. இட் வாஸ் நாட் ஆர்சனல்ஸ் 100. ஆர்சனல் ஹேவ் ஹேட் இன் தேர் வர்ஸ்ட் டேஸ் ஆர்சனல் ஹேவ் ஹேட் பெட்டர் கேம்ஸ். இது வந்து ஒரு நார்த் லண்டன் டர்பிங்கிற கம்பேர் பண்ணும்போது மேபி தே வேர் ஆல்சோ வேரி ஆஃப் ஸ்பர்ஸா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து ஹோல் ஆஃப் த குவாலிட்டியே ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. அது வந்து டியூ டு த குவாலிட்டி ஆஃப் ஸ்பர்ஸா இல்ல டியூ டு த டாக்டிக்ஸ் ஆஃப் ஸ்பர்ஸா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி எஸ். த வே மேடிசன் பெர்ஃபார்ம்டு, த வே பெசோமா பெர்ஃபார்ம்டு எகெயின்ஸ்ட் ஓடிகார்ட் அந்த மாதிரிலாம் டெஃபினெட்லி. ஐ மீன் முன்னாடியே வந்து மற்ற இதுல சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ், டியூ டு இன்ஜுரிஸ் அந்த ஒரு லெஃப்டிங் ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து அது கரெக்டா தெரியல. ஏன்னா வந்து யூ ஹாவ் அ பெட்டர் ஸ்குவாட் டெப்த் இப்ப கம்பேர் டு போன சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம் கம்பேர் பண்ணுவோம். ஐ மீன் போன சீசன் மேஜரா கம்பேர் பண்ணுவோம். யூ ஹேவ் அ பெட்டர் ஸ்குவாட் டெப்த். ஸோ பீப்புள் கூட மேட் இட் பெட்டர். பட் அந்த ஒரு லேக் ஆஃப் குவாலிட்டி கண்டிப்பா இருந்தது. மேபி நீங்க நடுவுல மிட் வீக் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால அப்படிங்கறதுனால என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷம் கழிச்சு. போன பட் யா வருஷம் நாங்க யூரோப்பா விளையாண்டு தானே இருந்தோம். யூரோப்பா வேற விளையாண்டு இருந்தோம். which means Thursday, Sunday. But anyway, now வந்து the way I saw it was Arsenal were quite lucky to come out with a point. நீங்க சொன்ன மாதிரி எப்படி விளையாடினாங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் there was quite literally ஒன்றும் நடக்கல. இதை விலாவரியா விமர்சிக்கிறதுக்கு இப்ப ஆக்சுவலா பேரலா இன்னொரு எபிசோட் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஸ்டோனுடைய என்எல்டி ரிவ்யூ அப்படின்னு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க, கேளுங்க. நான் வந்து அதை இப்போ அதுக்கு போகாம இங்க வந்து என்னுடைய ஷோவை தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வாஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இன்டென்சிட்டி ப்ரெஸ் அந்த அதுல வந்து ஒரு 3 கோல்ஸ் ஆச்சு தேவை அந்த இடத்துல. எடி ஒரு 1-on-1 வித் கோல் கீப்பர் மிஸ் பண்ணுவான். ஹேசூஸ் மேடிசன் கிட்ட டீல பால ஸ்டீல் பண்ணிட்டு மிஸ் பண்ணுவான். அந்த ஃபர்ஸ்ட் கோலே ஒரு ஓசி கோலு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இட்ஸ் கோயிங் அவே அண்ட் ரொமேரோ in fact was Arsenal's best player for a while. He gave us a goal, he gave us an assist for the penalty. ரொம்ப நல்லா எங்களுக்காக வேலை பார்த்தாரு. பட் யா மத்தபடி ஜார்ஜினியோ லாஸ்ட் இஸ் ஃபோக்கஸ் at the wrong time. இல்ல ஆமா, ஜார்ஜினியோ உள்ள வந்து இஸ் a much better player than what he actually displayed in the game. எத்தனை வாட்டி பால் உள்ள கொடுத்தா அதெல்லாம் ரொம்ப எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா மார்டின் ஒடிகார்ட் வாஸ் வெரி சைலண்ட். நான் பார்த்த வரைக்கும் கேம்ல அது நாட் டியூ டு டாக்டிக்ஸ் ஆர் நாட் டியூ டு என்ன சொல்றது அந்த ஸ்பர்ஸோட இன்டென்சிட்டிங்கிறதுனால ஓவராலாவே மார்டின் ஒடிகார்ட் வாஸ் வெரி மச் டவுன் இன் திஸ் கேம். ஹி வாஸ் நாட் as involved as he used to be. எனக்கு என்னமோ அதான் தோணுச்சு. ஐ திங்க் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் சம்திங் தட் யூஆர் யூஸ் டு வித் ஓடகார்ட். ஓடகார்ட் வந்து ஹோம்ல எஸ்பெஷலி he is used to dropping ஒரு 8-on-10 பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுற காலம். டெஃபினட்டா ஆஃப் டே ஃபார் a lot of people டீம்ல. எடி, ஹேசூஸ், சாக்கா செகண்ட் ஹாஃப்ல was non-existent practically. பட் எனிவே அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா இப்போ போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். நீங்க மேன் யுனைட்டட் பத்தி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. எனக்கு வந்து நான் இந்த கொஸ்டினை 2-3 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். மேன் யுனைட்டட் நல்லவங்களா கெட்டவங்களா? ஆர் யூ குட் ஆர் ஆர் யூ பேட்? பிகாஸ் இந்த கேம்ஸ் லைக் இந்த பர்ன்லி மோஸ்ட் ரீசென்ட்லி ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் வுல்வ்ஸ், the possession battle completely against United. Goal creation attempts also skewing XG.
skewed against United. But ஒரு 1-0 அந்த ஸ்மாஷ் அண்ட் கிராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஆர் ஃபார் பெட்டர் டீம் தென் ஹேவிங் டு டூ ஸ்மாஷ் அண்ட் கிராப்ஸ். பட் இது வந்து ஒரு இதுவா நடந்துகிட்டே இருக்கு. லைக் இட்ஸ் மோர் நார்ம் தேன் ஒன் ஆஃப் அப்படின்ற மாதிரி. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? வை இது மாறுமா? வாட்ஸ் ஹேப்பனிங்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னா இந்த 6 கேம்ஸ் கம்பேர் பண்ணா எனக்கு யுனைடெட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது வந்து ஒரே ஒரு கேம் தான், ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் வூல்ஸ் மட்டும்தான். ஏன்னா வி ஹேட் அ வெரி குட் ப்ரீ சீசன். எங்களுக்கு வந்து ப்ரீ சீசன்ல இருந்த பிளேயர்ஸும் வி ஹேட் அ வெரி குட் ப்ரீ சீசன் அண்ட் ப்ரீ சீசன்ல ஒர்க் அவுட் ஆன டாக்டிக்ஸ் எல்லாமே இட் வாஸ் பெர்ஃபெக்ட். உல்ஸ்ல வந்து அது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஏன்னா த பிளேயர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் த பிளேயர்ஸ் வேர் நாட் ஃபிட் அட் ஆல். அதுக்கப்புறம் நடந்த எந்த கேமுமே வி டிட் நாட் ஹேவ் இனஃப். லைக் ஆர்சனல் ஸ்பர்ஸ் அகேன்ஸ்டா வி ஹேட் அ மச் பெட்டர் கேம் கம்பேர்ட் டு வாட் வி பிளேட் அகேன்ஸ்ட் பர்ன்லி. ஆர்சனல் ஸ்பர்ஸ் கூட வி ஷுட் ஹேவ் won the game. Due to decisions I would blame and due to the way we considered we should have won the game. Spurs kuda Arsenal, against Arsenal we put on a much better display. I agree. But in the Burnley game compare in the pakumbodhu we were having third choice, fourth choice people in the positions that we were playing. Like Johnny Evans எல்லாம் உள்ள வந்தது வந்து எப்பயான ஏதான ஒரு டிஃபெண்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வழியே இல்லைன்னா ஏதோ 1-2 கேம் நடுவில் ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு உள்ள கொண்டு வந்த பிளேயர். அப்படி கொண்டு வந்த பிளேயர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்ட் போட்டு காப்பாத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நாங்க வந்துட்டோம். இட் இஸ் டியூ டு அந்த 4 ஸ்டார்டர்ஸ் எங்களுக்கு இல்லாதது வந்து இட் இஸ் அஃபெக்டிங் அவர் கேம் அலாட், அஃபெக்டிங் அவர் டாக்டிக்ஸ் அலாட். ஏன்னா நாங்க வந்து அந்த 2-8 ஃபுல் ப்ரீ சீசன் ஆர்சனல் கூட ஸ்பர்ஸ் கூட அந்த 2-8 ஆடி ரொம்ப பழகிட்டோம். ஸோ அந்த 2-8 இப்ப ப்ரூனோவே அந்த இன்னொரு 8 அகாமடேட் பண்ண ஆள் இல்ல. ஸ்காட் மெக்டாமினே வந்து யுனைடெட் விளையாடுற ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயரா அப்படின்னு கேட்டா என்னைக்குமே கிடையாது. Casemiro has a lack of fitness due to running. Casemiro வந்து இந்த விங்லயே அவன் தான் டிஃபெண்ட் பண்ணனும், அந்த விங்லயே அவன் தான் டிஃபெண்ட் பண்ணனும். ரைட் விங்ல அதனால Bruno has to move. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹனிபல் மெஜ்பரி for his age came in and put on a very good display. Yeah, that's true. He was good. Defense பாக்கும்போது first choice against Varane இல்ல, வந்து ஆரன் வான் பிசாக்கா இல்ல, லிசாண்ட்ரோ மார்டினஸ் இல்ல, ஷா இல்ல, மலாசியா இல்ல, ரெகுலர் ஸ்டாப் கேப் பிளேயர் கொண்டு வந்து ரெகுலர் வாஸ் அகைன் அவனும் போயிட்டான். அவனும் இப்ப வந்து இன்ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. பட் டுடே ரிப்போர்ட்ஸ் ஆர் கமிங் தட் ஹி இஸ் ஓகே. சோ யுனைடெட் வந்து பொறுத்த அளவு போன வாரம் ஐ வாஸ் வெரி வரிட் when we were performing very bad. பட் இந்த வாரம் பார்க்கும்போது until unless we have that whole squad fit and run of some easy games which are actually starting from tomorrow, அது வந்து I don't think we'll be able to judge the team on a whole. ஏன்னா ப்ரீ சீசனோட அந்த 4 கேமும் இந்த ஒரு 6 கேமும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து 0-100 இருக்கு. So வந்து I think we can judge United properly only when they have a run of games. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க தவிர whether that fluidity, whether the tactics is working அப்படிங்கிறது only we'll see whether எப்போனா வந்து when we have all those starting players fully fit. Okay, fair. So and we were extremely lucky. Burnley பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு Burnley தான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நிறைய சான்சஸ். Burnley நாங்க எப்பொழுது எப்படின்னா மத்த நாங்க தோத்த கேம்லாம் கூட we would have had chances and not taken it. ஸ்பர்ஸ் கூட ஆர்சனல் கூட எல்லாம் நாங்கெல்லாம் அடிச்சிருக்கணும் கோல். Speaking of having chances and not taking it, நான் ரெண்டு பிளேயர்ஸ் எனக்கு வந்து I feel like எனக்கு பர்சனலா it's been disappointing from them this season. ஏன்னா ஒன்னு எஸ்பிஎல்ல வச்சு நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் ராஷ்வர்ட்னு ஒருத்தனை, இன்னொன்னு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் scored a wonder goal Burnley against the Littler. That was the deciding winning goal. But அந்த கோலை தவிர he hasn't had much output this season in terms of goals. ஒரு காலத்துல 18-20 கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த ஹாஃப் சீசன்ல வந்து 18 கோல் ஸ்கோர் பண்ண ஒரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இப்போ ட்ரைங் டு பை அ கோல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. as much as injuries are a part of things, form அப்படின்றது வந்து இவங்க ரெண்டு பேரும் they've been playing all the games, பட் அவங்களோட ஃபார்ம்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. is that sign of worry? இது மாறுமா? more importantly எனக்கு ராஷ்வர்ட் மேலதான் அந்த இது. ப்ரூனோ அட்லீஸ்ட் he'll come in with the assist. He's a very good playmaker. he can deliver the ball pinpoint ஒருத்த மண்டை மேல. பட் ராஷ்வர்ட் ரொம்பவே அலாமிகான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. சோ அந்த ரெண்டு பேர் பத்தி பேசும்போது இந்த டீம் பத்தி சொல்லிடுறேன். இந்த டீம் வந்து இட் இஸ் ட்ரைங் டு பிகம் அ டிரான்சிஷன் டீம். அதாவது
நாங்க வந்து we can attack only in transition. நாங்க கவுண்டர் அட்டாக் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படிங்கிற டைம்ல இருந்து எரிக் டென் ஹாக் இஸ் ட்ரைங் டு பில்ட் பை கெட்டிங் ஹிஸ் ஓன் பிளேயர்ஸ். ஹி இஸ் ட்ரைங் டு பில்ட் அ டீம் which can have the ball and dictate the terms of the game அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணிருக்காங்க. பட் இட் வில் டெஃபினெட்லி டேக் லாங்கர் டீம். ஒரு சீசன் 1.5 சீசன் 2 சீசன் அப்படிங்கிறலாம் அந்த மாதிரி ஒரு டீம் எவ்வளோ அவருக்கு பத்தாது. ஸோ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரூனோ வந்து அவன் டாப் ஸ்கோரரா இந்த சீசன்ல வந்து அவன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவான். அவன் 18 கோல் ஸ்கோர் பண்ண டைம்ல வந்து அடுத்த டாப் ஸ்கோரரோட கோல் கவுண்ட் வந்து 8 இல்லைன்னா 6 தான் இருக்கும். அப்படிதான் போன சீசன் ராஷ்வர்ட் மட்டும் தான் கோல் ஸ்கோரர். சோ இந்த சீசன் வந்து ப்ரூனோ வந்து இந்த 6 கேம்ல பெர்ஃபார்ம் அவ்வளவா பண்ணல அப்படின்ட்டு வந்து சொல்ல போனாலும் ஹி ஆஃப் த பால் எஃபெக்ட்ஸ் ஹி இஸ் ட்ரைங் டு பிளே இன் தட் டிசிப்ளின் நம்பர் 8 ரோல். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ நம்பர் 10 ரோலை விட ஹி இஸ் ட்ரைங் டு அகாமடேட் எவ்ரிவேர் டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் அதர் கன்சர்ன்ஸ். அவன் வந்து 8லயும் ஆடணும், அப்படி இல்லைன்னா 6 ஆகும் டிராப் டவுன் ஆகணும், அப்படி இல்லைன்னா ரைட் விங்லயும் போ ஆடணும். அப்படிங்கிறப்ப இன் மை ஐஸ் இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் வெரி பெட்டர். தட் குவாலிட்டி ஆஃப் தட் பிளேயர் நீங்க நடுவுல இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல இஃப் யூ ஹட் சீன் த இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஹி ஸ்கோர்ட் அரௌண்ட் 2-3 கோல்ஸ் அண்ட் ஹேட் பியூட்டிஃபுல் அசிஸ்ட்ஸ். நான் அந்த யுனைடெட் ஆர்சனல் கேம்லயே பார்த்தனே, லைக் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி கீப் an eye on him, what he does. அவனை எப்படி குவைட்டா வைக்க முடியும், யூ ஹேவ் டு புட் somebody on his back constantly, இல்லனா ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து யூ கேன் நெவர் discount. But the focus of the question was Rashford, but yes, Rashford அதுக்கு தவிர ராஷ்வர்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ராஷ்வர்ட் தான் மெயின் ஸ்கோரரா இது வரைக்கும் ஆடி இருக்கான். அவன் ஒரு ஸ்ட்ரைக்கர் கூட சேர்ந்து மார்ஷியல் ஐ டோன்ட் கன்சிடர் ஹிம் as a proper out and out ஸ்ட்ரைக்கர். அவன் ஒரு ஸ்ட்ரைக்கர் கூட சேர்ந்து அசிஸ்ட் பண்ணி விங்ல இருந்து ஒரு கிராஸ் பண்ணி அந்த மாதிரி அவன் விளையாடி வந்து பிராக்டிஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் மேல ஆச்சு. So now I think he's trying to impose that, trying to become that winger who's trying to assist goals to Højlund or whenever he sees chances to take it. So I think that will take time. But on a whole பார்க்கும்போது Rashford could be performing much better compared to the because அந்த ஒரு player of அந்த குவாலிட்டில I would say that he is actually the best left winger in the league right now, quality wise. Definitely. So அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிற பிளேயர் maybe he could definitely learn and experience also. 336 appearance ஆயிடுச்சு யுனைட்டெடுக்கு. So yeah, he could definitely perform better and I think he'll step up. அந்த பெஸ்ட்ன்றது வந்து இப்போ யாராச்சும் திடீர்னு ஒருத்தன் கோமால எழுந்திருச்சு இவன் கேமை பார்த்தா டேய் இது பெஸ்ட் இல்லடா ரிவர்ஸ்ல இருந்து பெஸ்ட்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் FPL காட்சிக்காக ஏதாச்சும் பண்ணுடா பிளீஸ். ஆல்ரெடி 0.1 மில்லியன் குறைஞ்சிட்டேன் நீ ஸ்டில் இப்போ. ஓகே, நம்ம பேட் அப்படின்றதுல வந்து இன்னொரு ஒரு இதை விட பெரிய கவலைக்கிடமான நிலைமையில அட்லீஸ்ட் ராஷ்வர்ட் ப்ரூனோக்கு கோல் வாங்க முடியல இந்த இடத்துல. பட் யாராச்சும் இந்த டீம்ல ஒருத்தன் கோல் அடிச்சிடறான். இந்த டீம்னாலேயே கோல் வாங்க முடியல யாருக்கு தெரியும், செல்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ரெட் கார்டு அகேன்ஸ்ட் வில்லா வாஸ் வெரி டூபியஸ். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ரெட் கார்டு, தட்ஸ் வெரி ஹார்ஷ். அதுவும் அந்த 6ல போய் கொண்டு வந்து ரெட் கார்டுன்னு வேற கொடுத்தது வந்து இன்னும் அது ரொம்ப குவைட் ஸ்டூபிட். இன்ஃபேக்ட் நான் as an Arsenal fan, Eddie's foul on Spurs goalkeeper and the Vicario was much harder than Gustoவோட foul. And அத வந்து yellow card ஓவர் டர்ன் பண்ணல, இங்க yellow card ஓவர் டர்ன் பண்றாங்க. So yeah, right off the bat war. Next, Chelsea எவ்வளவு சான்ஸ் இங்க மிஸ் பண்ணுவாங்க. நிக்கோலஸ் ஜாக்சன் ஒருத்தனை வச்சிருந்தேன் அந்த கேம் வரைக்கும். அவன் எப்ப எல்லோ கார்டு வாங்கினானோ கேம் முடியறதுக்கு கூட நான் வெயிட் பண்ணல, அப்படியே ஒரு தூக்கி வெளியே போட்டேன். FPL அவ்வளவு ஃபெட் அப். லைக் somebody அந்த அவுட் பெர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அந்த நெகட்டிவ்ஸ் ஆப்போசிட் வாட் எவர் தட் இஸ், அதுதான் அவன். அண்ட் அவன்டி இல்ல டீமே அப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துலயும் வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க பிளேயர்ஸ்லாம். பட் கலெக்டிவா அவுட்புட் இஸ் குவைட் பேட். ஹவு லாங் இஸ் டூ லாங் ஃபார் பாச்சட்டினோ? எவ்வளவு நாளும் வந்து நான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டே தெரியும். ஆல்ரெடி நான் ட்விட்டர் ஃபுல்லா வந்து ஐடென்டிட்டி இல்ல, ஸ்டைல் இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு 4 months ago இவங்கெல்லாம் வந்து பாச்சட்டினோ போல வேலை உண்டா அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இப்போ வந்து நீ கிளம்பலாம்ப்பா, வேலை பார்த்தது போதுன்றாங்க. இது வந்து ஒரு ஃபேன் பேஸ்லயும் ஒரு டீம் மாதிரி. டூச்சலுக்கும் அதேதான் ஆச்சு, லாம்பார்டுக்கு அதேதான் ஆச்சு, பாட்டருக்கு அதேதான் ஆச்சு, திரும்ப லாம்பார்டு வந்து அதேதான் ஆச்சு. ஸோ யோர் பாயிண்ட் ஆஃப் வியூல செல்சிக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தா ஒரு நெக்ஸ்ட் கேம் ஜெனரலா கேக்குறேன், வேர் டஸ் த கோல் கம் ஃப்ரம்? எனக்கு இந்த செல்சி டீம் இந்த 6 கேமும் நான் ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலி இந்த செல்சி கேம் 6 கேம் பார்த்ததுல அவங்களுக்கு கோல்னு ஒண்ணு வரணும்னா
it will only be due to the creativity or one moment of magic from Sterling. எனக்கு தெரிஞ்சு வேற சான்ஸே அவங்களுக்கு வந்து இல்ல. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதை விட இது ஹோல் ஆஃப் த டீமா பார்க்கணும். ஒரு போர்ச்சன்டேட் டீம்ங்கிறது வந்து போர்ச்சன்டேட் டீம் தான் ஆக்சுவலி லீக்லயே வந்து இந்த ஹையஸ்ட் ரன்னர்ஸ் வந்து அந்த டீம்ல தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபிட்னஸ்ல அவங்க கோச்சோட ஸ்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஜெயிக்கிறாங்களோ இல்லையாங்களோ சண்டை செய்வானுங்க, ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்டா இவ்வளவு ஓடுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கோவம்லாம் வரும். என்ன 90th மினிட்லயும் உசுர கொடுத்து ஓடுவாங்க. பட் இந்த செல்சி டீம் வந்து இட் இஸ் நாட் கட் அவுட் ஃபார் தட் எட். டூ லேட் ஃபார் ஹவு லாங் இஸ் டூ லாங் போச் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் என்ன சொல்றது, இது வந்து செல்சி மேல வந்து இந்த மேனேஜ்மெண்டே வச்சுக்கிட்ட சூனியம். இவ்வளவு பிளேயர்ஸை எதுக்குடா இவ்வளவு 8 இயர் டீல் 9 இயர் டீல் 8 இயர் டீல் என்ஜோ ஃபெர்னாண்டஸ் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ண 6 மாசத்துல எவனாவது இதெல்லாம் பண்ணுவானாடா அப்படின்னு இருந்தது. இது வந்து அதான் பிரச்சனை. இப்ப வந்து இந்த ஒரு பிளேயரை பார்க்கும்போது நம்ம அந்த பிளேயரோட ஸ்கில்லாவோ அந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸாவோ பார்க்க மாட்டோம். பிளேயர் வந்து எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆக்சுவலி சேட்லி அப்படி பார்க்கும்போது வந்து இட் இஸ் வெரி பேட் ஃபார் செல்சி, லுக்கிங் வெரி பேட் ஃபார் செல்சி ரைட் நவ். பட் ஒன்லி த வே இஸ் அப். ஏன்னா நான் உங்களுக்கு ஐ கட் அவுட் அ லாட் ஆஃப் ஸ்லாக். அவங்க வந்து நாங்க வந்து இஃப் யுனைடெட் வந்து ஒரு டீமை வந்து ஒரு 50% பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த சீசன் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன்னா, செல்சி வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து எல்லாமே புது ஆளுங்க. யாருமே வந்து பொச்சென்டினோட டாக்டிக்ஸ் கூட தெரியாது. அவனோட கேம்ஸ் எல்லாம் ஸ்பர்ஸ்ல பாத்துருப்பாங்களான்னு கூட தெரியாது இதுல பாதி பேர். அவன் வந்து அந்த மாதிரி டீம்ல வந்து அண்டர் வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப டஃப்பான டைம்ல இருக்காங்க. பட் ஒன்லி திங் இஸ் ஃபார் தெம் டு ஸ்டெப் அப் அண்ட் பர்ஃபார்ம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ். எங்களுக்கு 4 பிளேயர் இல்லைன்ட்டு கவலைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேயர் அந்த ஃபர்ஸ்ட் டீம் குவாலிட்டியிலே இல்ல. அவங்களுக்கு ரீஸ் ஜேம்ஸ் இல்ல, நிறைய பேர் இல்ல. அவங்களும் வந்து அந்த ஸ்டாப் கேப் அவங்கள தட்டி தட்டி ஆடணும். பட் ஆஸ் அ ஹோல் நான் பார்க்கும்போது அந்த டீம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை சொல்றேன், இத்தனை பேர் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க, ஒரு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர் வாங்குங்க வாங்குங்க அப்படின்ட்டு நான் நிறைய இடத்துல போய் பேசியிருக்கேன். ஒன்னும் அது எனக்கு ஆரம்பமே தெரியல. எனக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் அவங்க ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ a list. ஒரு 5 years முன்னாடில இருந்து எடுத்தோம்னா பால்காவ் இருந்தாரு, லுகாகு, இவன் அத்லெட்டிகோ மேட்ரிட்ல மொராட்டா, வெர்னர், கை ஹாவர்ட்ஸ் ரொம்ப நாளா லைன்ல ஆடினா, எதுக்குன்னு தெரியல. ஜிரு இருந்தான், ஆபா வந்தான். அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் அ டெர்த் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ். செல்சி வந்து இந்த 5-1 4-1 3-1 அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஃபியூ அண்ட் ஃபார் தேன் த 1-0s. அந்த 1-0 0-1 இந்த மாதிரி லாஸஸ் தான் அதிகமே தவிர கோல்ஸ் அப்படின்னு. இன்ஃபேக்ட் 2 or 3 seasons ago, Jorginho was their highest Premier League scorer, and he takes only penalties. So அந்த இவங்க it's not down to like bad இதுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பேட் ஸ்ட்ரைக்கர் பிளேவா இல்ல லேக் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. இல்ல இந்த போச் டீம்னு பார்க்கும்போது ஒரு போச் டீமுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா டியூஷலுக்கு ஸ்ட்ரைக்கரே தேவையில்லை. டியூஷல் சக்சஸ் ஆன எந்த டீம்லயுமே ஸ்ட்ரைக்கர் ஆட மாட்டான். 4 கேம் ஸ்ட்ரைக்கர் ஆடப்பா, அதுக்கப்புறம் அந்த நம்பர் 10 2 நம்பர் 10 ஆடுவாங்க. ஆக்சுவலி அதுல அது ஃபால்ஸ் நைனா என்னன்னே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. 2 நம்பர் 10 ஆடுவானுங்க. அதுல முன்னாடி பின்னாடி அதை வச்சுதானே ஒரு கேரியரே உருவாக்கலாம். கேரியரே உருவாக்கலாம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஆடுவாங்க. லாம்பார்டு எனக்கு தெரிஞ்சு லாம்பார்டு நான் மேனேஜர்னு ஒத்துக்க மாட்டேன். நல்ல பிளேயர் பட் மேனேஜர் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் இதுக்காக நான் நிறைய இடத்துல பேசி அடி வாங்கியிருக்கேன் நானு. பட் லாம்பார்டு is not a cutout manager. He can be ஒரு டீம்ல அவன் ஸ்கவுட்டா ஜாயின் பண்ணிரல. He is great at identifying talents, but he is not a good manager. So ஒரு கோச் டீமுக்கு I think he needs an out and out proper striker. Nicola Jackson is a good striker, but அவன் வந்து டெவலப் ஆகணும். He is very unproven right now. So வந்து இந்த டீம்ல எப்படி how coach works out is actually a challenge for coach rather than saying that it's a challenge for a Chelsea team. இதை எப்படி இப்ப இருக்கிற ஸ்குவாடை வச்சுட்டு இருக்கிற பிளேயர்ஸ் ப்ரொஃபைல வச்சுட்டு, ஏன்னா தே ஹேவ் வெரி குட் இன்ஜின். என்ஜோ பெர்னாண்டஸ் இருக்கான், வந்து ஸ்டெர்லிங் இருக்கான், 2 சீசனுக்கு ஸ்டெர்லிங் ஆடுவான், விங்கர்ஸ் அத்தனை பேர் வச்சிருக்காங்க. தே ஹேவ் வெரி குட் இன்ஜின், தே ஹேவ் வெரி குட் பேக் போன். அதை இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஒரு ரைட் சிஸ்டம் கொண்டு வருது அப்படிங்கிறது இட் இஸ் ஹெட்ஏக் ஃபார் கோச் ஆக்சுவலி, நாட் ஃபார் த செல்சி டீம் ஆர் நாட் அதுவே அரௌண்ட். பட் இஃப் யூ திங்க் அபௌட் இட், இதுக்கு இப்போ வந்து பாட்ச் இஸ் ஃபேசிங் 2 battles. ஒன்னு டீமை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, இன்னொன்னு ஃபேன் பேஸ் எப்படி இப்போ குவைட்டா வச்சுக்கிறது. ஏன்னா
இதுக்கு மேல நெக்ஸ்ட் டிஃபீட்ல வந்து டிஸ்கிரண்டில்மெண்ட் லவுடா தான் ஆகுமே தவிர ஒரு சீரீஸ் ஆஃப் விக்டரிஸ் வந்தாதான் அது குவைட்டன் ஆகும் அப்படின்றதுதான். அந்த ஒரு லூட்டன் டவுன் கேமுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே அப்போ இப்படி இப்படி இப்படின்னு பேசுனது இப்போ ஒரு பேக் டு பேக் 4 கேம்ஸுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி லாஸ்ட் அந்த மாதிரி. பட் எனிவே வில் மூவ் ஆன் ஃப்ரம் செல்சி. பிரைட்டன், ஐ வாண்ட் டாக் அபவுட் தம். வாட்ஸ் தேர் சீலிங்? சிட்டியை வந்து ஹூ ஸ்டாப்பிங் தம்னு கேட்கிறேன். பட் பிரைட்டன் வந்து வாட்ஸ் தேர் சீலிங்? லைக் தேர் அவங்க கேம் பிளே பார்த்தா தோக்குற கேம்ஸ் கூட அவுட் அண்ட் அவுட் அட்டாக் 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 தான். ஷார்ட் ஆன் கோல் ஷார்ட் ஆன் கோல் ஷார்ட் ஆன் கோல், நடுவில் 2 ஷார்ட் ஆன் டார்கெட், அது ஒரு கோல். 90 மினிட்ஸ்க்கு இதே பண்ணா கண்டிப்பா 3 கோல்ஸ் போறது தான். லைக் இப்ப கூட அவங்க சோஷியல் மீடியா வந்து வி சீம் டு பி வின்னிங் 3-1 ஆர் 4-1 அப்படின்னு. ஸோ எவ்ரி கேம் தே ஆர் பேங்கிங் இன் கோல்ஸ், which is good from an FPL point of view. But this also means the top 6 அப்படின்ற so-called teams வந்து they have to be wary of another team coming in. So ஆமாம். what do you think? Already அவங்க யூரோப் வந்துட்டாங்க இந்த வருஷம். What is their ceiling going to be? கண்டிப்பா. தேங்க்ஸ் டு பிரைட்டன் இந்த பிரீமியர் லீக் இந்த டாப் 6ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு டாப் 7 டாப் 8 கண்டிப்பா ஆயிடுச்சு ஆல்ரெடி என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் தட் இஸ் ஹியூஜ் தேங்க்ஸ் டு பிரைட்டன். பட் அவங்களோட சீலிங் எது அப்படின்னா தேர் சக்சஸ் இஸ் தேர் சீலிங் ஆக்சுவலி. இப்ப வந்து நான் ஜென்யூனா நினைச்சேன் இந்த கேம் வீக் அவங்க வந்து தேல் நாட் பெர்ஃபார்ம் குட் ஆர் தேல் டெஃபினெட்லி லூஸ் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேர் பிளேயிங் இன் த யூரோப். அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்குவாட் இருக்கா? வந்து யூரோப்பும் ஆடி பிரீமியர் லீகும் ஆடி மற்ற கப் கேம்ஸும் ஆடி ஒரு பெர்ஃபார்ம் ஹையஸ்ட் லெவல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ற பிரைட்டன் ஸ்டாண்டர்ட்னு இப்போ ஒன்று வந்துருச்சு ஆக்சுவலி. அந்த பிரைட்டன் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியல. ஐ ஒன்ட் சே இட்ஸ் கொஸ்டின் மார்க், எனக்கு வந்து தெரியல. ஏன்னா திஸ் வீக் ஐ வாஸ் ப்ரூவன் அப்சல்யூட்லி ராங். அவங்க விளையாண்ட பிளேயர்ஸ்லாம் பார்த்தா ஈவன் ஃபர்கூசன் செகண்ட் சாய்ஸ். அவனுங்க இப்போ எங்க கூட அவனுங்க செகண்ட் சாய்ஸ் தான் ஆனானுங்க ஆக்சுவலி. நாங்க அதுவே தோத்தோம். நடுவுல மிட் வீக்ல போய் தோத்தாங்க. சரி மொரால் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வீக் தே பவுன்ஸ் பேக் அண்ட் கேம் ஆஃப் அ வின், which is very good for football. I absolutely love it as a football fan. பட் வந்து as a rival, as a threat அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்டன் ஆர் ரியலி குட். பட் ஐ திங்க் ஒரு 25 கேம்ஸ் 26 இது ஆக்சுவலி நான் இந்த வீக்கெண்ட் பாட்காஸ்ட் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். வந்து இந்த ஒரு 25 கேம்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க. நான் இதை சொன்னதுக்கு 25 கேம்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் தட் எஃபெக்ட் வில் ஸ்டார்ட் கிக்கிங் இன் தி ஸ்குவாட். வந்து இந்த ஃபிட்னஸ் லெவல்ஸ் இல்லைன்னா இந்த கம்பீட்டன்ஸ் லெவல்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் கிக்கிங். தேர் ஆர் வெரி ஃபேர்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் ஆல்சோ. ஈவன் ஃபெர்கூசன் 3 கோல் போட்டு ஆக்சுவலி வின் பண்ணா 2 கேம் வீக் முன்னாடி. அது இல்லைன்னா ஆக்சுவலி தே வுட் ஹவ் லாஸ்ட். அந்த அந்த மிட்டோமா அகைன் இஸ் an absolutely brilliant player, but there are number of ways which we can keep quiet. நாங்க மிட்டோமா வந்து ஒண்ணுமே பண்ணாம வச்சிருந்தோம். He was absolutely nowhere in United game actually, மிட்டோமா. So there are teams which can figure out, and there are managers in PL who can figure out to stop this Brighton team. I think it will start kicking after 10-12 games when they start losing that fitness of playing in both Europe and in England. எனக்கு தெரிஞ்ச பட் பார்ப்போம். இஃப் தேர் நாட் டூயிங் இட், இஃப் ஜெர்பி இஸ் கமிங் ஆன் டாப் ஆஃப் இட், பெர்ஃபார்மிங் பெட்டர், இட்ஸ் a huge win for football. Or they can actually, I think I see them as a team who can pull off a Leicester somewhere down the line in 2-3 years. Interesting. Okay, that's a big take. இந்த கிளிப்பை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். Another team similar to Brighton நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது நியூகாசில் எஃப்சி. ஆஃப்டர் த டேக் ஓவர் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. they seem to be அப்படியே ஒரு ஹாட் அண்ட் கோல்டா போயிட்டு இருக்காங்க. தோத்தா பெருசா தோக்குறாங்க, கேவலமா தோக்குறாங்க. லிவர்பூல் கேம்ல 10 மேன் லிவர்பூலோட இந்த பிரைட்டனோட 5-1 தோக்குறது, ஜெயிச்சா பெருசா ஜெயிக்கிறாங்க. ஷெஃபீல்டோட 8-0, வில்லாவோட 5-1. இந்த மாதிரி லைக் இது வந்து ஒரு இடி அப்படின்னு பெண்ட்லம் ஹெவி ஸ்விங் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வாட் இஸ் கோயிங் டு பி தேர் சீசன் லைக்? இட்ஸ் நாட் ஆப்வியஸ்லி டாப் 6 or 7 வெரி crowded ஃபீல்டா இருக்கும்போது டாப் 6 or 7 நியூகாசில் வரலன்னா டெஃபினெட்லி ஐ கன்சிடர் தட் a failure, and Ho is probably going to be out of a job. நீங்க என்ன நினைக்கிறீங்க? what is their outlook going to be like this season? I mean next அதே நான் சொன்ன மாதிரி they have a better quality of players compared to Brighton. அவங்க வந்து ஒரு superior Brighton, Newcastle United, thanks to the investments, and no wrong in that. The new football game is like that thanks to the investments. Bruno Guimaraes and Anthony Gordon அவங்கலாம் fairly young and also என்ன சொல்றது, they are good mentality players, and but fairly inexperienced squad. ஏன் inexperienced சொல்றேன்னா, like in the Liverpool 10 man Liverpool,
they won sheerly because of their experience. They used to controlling games, and they won. They knew how to stop and pull off one goal against a team which is very good, even though they are just 10 men. நியூகாசல் வந்து அந்த எஸ்பெஷலி அந்த லிவர்பூல் கேம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். அதுல வந்து அவங்க அந்த ஒரு ரெட் கார்டு வாங்கினோடனே, அதுவும் மேஜர் ரெட் கார்டு போனோடனே, தே காட் வெரி எக்ஸைட்டட். தே ட்ரை டு டூ டூ மெனி திங்ஸ் விச் நெவர் ஒர்க் அவுட். ஒரு ஐட்டம் கூட ஒர்க் அவுட் ஆகல அந்த லிவர்பூல் கேம்ல. ஃபினிஷிங் யப்பா, இது அப்படியே ஒரு போட்ல இருந்து வெளில விழுந்தா கடல்ல விட மாட்டாங்க, கரையில தான் விடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஷெஃபீல்ட் யுனைடெட் கூட புதுசா வந்த டீமை வந்து அடிச்சு துவச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் அந்த 5-1 சரி, 5-1 விக்டரி ஆல்சோ. தேர் அடிச்சா அவங்க அடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த இட் இஸ் தேர் த டீம் தட் இஸ் ரன்னிங் ஆன் கான்ஃபிடன்ஸ். ஒன்ஸ் தே ஸ்டார்ட் லூசிங் ஆர் ஒன்ஸ் டீம்ஸ் லைக் மேன்செஸ்டர் யுனைடெட் ஸ்டார்ட் கிக்கிங் இன் அண்ட் த காம்படிஷன் கெட்ஸ் அ லிட்டில் ஹையர், அவங்களோட பிளேஸ் ஆன் த டாப் 4 வந்து த்ரெட்டன் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. டாப் 4 முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா இந்த சீசன் எனக்கு முடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் ஐ திங்க் தே ஹேவ் a real shot in that 6 or 7 if United kicks in. ஓகே, மிட் வீக்லயும் பெருசா மிலானோட போயிட்டு மிலான் எப்படி ஸ்கோர் பண்ணல அப்படின்றதுதான் அகைன் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு it was a bad game from Milan because they were not finishing it. Milan actually இந்த சான்சஸ்லாம் அவனுங்க ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கோல் அடிச்சிருவானுங்க எப்பொழுதும். இதுல அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்னும் அடிக்கல. எடி ஹோவி he is a very good manager. நான் வந்து அவனை ரொம்ப ரூட் பண்ணேன். அவன் வந்து இங்கிலாந்து மேனேஜர் ஆகணும் அப்படின்ட்டு பர்ன்மவுத்ல இருந்து போனதுக்கு அப்புறம். பட் வந்து நியூகாஸ்ல், I thought Newcastle is not going to succeed, but last season was very good. I won't call it luck. He assembled a brilliant squad and made it work. Very good. But இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I placed a bet that this is going to be Eddie Howe's last season in Newcastle. பட் நீங்க ஸ்டில் ஹோப்ஃபுல்லா இருக்கலாம். தெற்கு வாசல் இதுக்கப்புறம் யூரோக்கு அப்புறம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எடி ஹவ் பேக் டு இங்கிலாந்து நடக்கலாம். தெற்கு வாசல் போற நான் இப்பெல்லாம் தெற்கு ஒரு ஹோப்லெஸ் ஆயிட்டேன் இந்த இங்கிலாந்து டீம் மேல. நீங்க சொல்ற மாதிரி யாரெல்லாம் கிளப்புக்கு ஆடலையோ அவங்க எல்லாம் இங்கிலாந்து டீமுக்கு ஆடுவாங்க. கால்வின் பிலிப்ஸ், ஹாரி மெக்வயர் எல்லாரும் கிளப்புக்கு நல்லா ஆடுறவங்க எல்லாம் ஆட மாட்டாங்க. பில் ஃபோர்ட்லாம் ஆட மாட்டாங்க. பில் ஃபோர்ட் பெஞ்ச்ல பாக்கும்போது எனக்கு டே போடா அப்படின்ட்டாயிரும். கமிங் பேக் டு நியூகாசல், லெட்ஸ் see. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 6th place 7th place எல்லாம் போயிட்டாங்கன்னா I see Eddie Howe getting sacked. And I see that actually happening. I mean, Newcastle dropping down to 6th or 7th place due to the quality of the team kicking in. And again, Europe, they are playing in Europe after so many years. Definitely. Okay. And they are also runners. And the team, they are actually very good runners. True. I think that will start kicking in. But experienced players, they have Trippier, those players. But let's see. Okay. ஆல்மோஸ்ட் எண்டிங் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கேம் வீக்ல வந்து வாட் ஸ்டூட் அவுட் அப்படின்னு அந்த டீம் ஆஃப் தி வீக் அதை பத்தி பேசும்போது விச் கோல் கீப்பர் ஸ்டூட் அவுட் இந்த கேம் வீக்? We had 10 games, 3 clean sheets நினைக்கிறேன். Actually Arsenal and Chelsea's goalkeeper stood out. உண்மையா பார்த்தா அதுதான். Interesting. Really good. Yeah. I mean Chelsea goalkeeper kept them in the game for a long time. ஆர்சனல் உங்க கோல் கீப்பர் தான். அவன் வந்து சேவ் பண்ணதுக்கெல்லாம் ஆலன் ராம்ஸ்டேல எந்திரிச்செல்லாம் கை தட்டினாரு. I'll go with distribution wise, everything wise. I mean, நாங்க வந்து if we had played a dominant game, I would have said Onana, but I think I'll give it to Arsenal. Interesting. Okay, இந்த இடத்துல வந்து like they were, ஏன்னா அது எதுவுமே கோல் கீப்பர் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. 2 கோல் கன்சிடர் பண்ணது எதுவுமே. Whenever it goes to 1-on-1, never blame the goalkeeper. It is up to the team to stop, not to leave it to the one-on-one situation. Okay. எனக்கு வந்து I felt in the game Fulham, Leno was outstanding as usual. And the 1-0 2-0 gameஸ்லாம் வந்து ஈஸியா Leno தான் keeping Fulham in the இது வரைக்கும் சீசன்ல kept Fulham in the season so far. I felt இவனுடைய ராயோட டிஸ்ட்ரிபியூஷன் கூட have been better அப்படின்னு. பட் அந்த சேவ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோல் நினைச்சு தலையில கை வச்சிட்டேன். அதான் திடீர்னு வந்து அந்த இடத்துல வரான். இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள் ஒரு ட்வீட் ஒன்று பாக்குறேன், அந்த ஃப்ரேம்லயே ராயா இல்ல. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட் சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி அடிச்ச கோல்லாம் நான் உள்ள போயிடுன்னு நினைச்சேன். பட் அது எப்படி சேவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ராயா வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். Leno was good. நீங்க சொன்ன மாதிரி Leno is also keeping good. But in the week, I think I'll still give it to Raya. Distribution could have been better. But on the team, Arsenal விளையாண்டதுக்கு against Spurs, very good pressing Spurs team, Raya was really good. கரண்ட் வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆன எமி மார்டினஸும் ஒரு நல்ல இது he gave a good
he had a good outing. நிறைய shots on target. I mean, Chelsea at this point ப்ரோ can't seem to score நான் தான் goals. திரும்ப சொல்றேன், அவன் he looked good because Chelsea were bad. He is a very good goalkeeper. Of That's course, true. எங்களுக்கு நிறைய நைட்மேர்லாம் இருக்கு. எமிலியானோ Uh, மார்டினஸ், நான் பிரான்ஸுக்கு வர சப்போர்ட் பண்ணியிருந்தேன் வந்து uh, வேர்ல்டு கப் அப்ப. ஸோ டெஃபினட் நைட்மேர்ஸ். பட் ஸ்டில் okay. எமி மார்டினஸ் இன் திஸ் கேம் he looked particularly really good. போன கேம் he was very bad. He looked really good because Chelsea were bad. Okay. Backline அப்படின்னு பார்த்தோம்னா which backline stood out? Backline, I would go with Trippier definitely. That is top stock option எனக்கு. Because நான் ஆக்சுவலி நியூகாசல் கேம் வந்து I saw it, நான் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா பார்த்தேன். வந்து Trippier actually had a very good impact on the game. I will go with Trippier. Then Okay. Center, I mean again Newcastle, coming back to Newcastle தான். But what man, I do not know whether I'll fit him in that center or right back. Again, I am not so sure about it. Okay. நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? எனக்கு வந்து I would say Newcastle டிஃபென்ஸ் ஃபுல்லாவே போட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீம்ல இந்த ஷார் தான் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல வெளியே போயிட்டான். பட் மிச்சம் 3 பேரு கோல் அசிஸ்ட். என்னன்னா இது இந்த டீம் 3 லிவர்பூல் சாரி நியூகாசல் டிஃபென்ஸ் ட்ரிபிள் அப் பண்ணிருந்தா FPL பணக்காரன் இருப்பான். ஆமா ஆமா. ஒரு சென்டர் பேக் ஐ வில் கிவ் இட் டு ஜானி எவன்ஸ். Prodigal son returns. வந்த கேம் ஃபுல்லா பார்த்தேன், என்னடா நீங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு he gave a beautiful pass. நான் வந்து டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்றேனே. How long before you turn or United fan base turns on Johnny Evans? ஏன்னா less than 2 weeks ago ஜானி எவன்ஸ்ல இந்த ட்விட்டர் இல்லாத காலத்திலேயே ஜானி எவன்ஸ் வந்து ஸ்டேடியம்ல திட்டி வெளியே அமிச்சோம் 2015ல. இப்ப பார்த்தா ஜானி எவன்ஸா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ட்விட்டர் சின்ன பசங்க இப்ப உள்ள வந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியல. இதெல்லாம் திட்டி அமிச்சோம். ஆக்சுவலி வெக்கமே எல்லாம் சொல்லணும்னா ஆக்சுவலி நானும் ஒரு ஆளு. ஜானி எவன்ஸ் வந்து திட்டி வெளியே அமிச்சால நானும் ஒரு ஆள். அந்த டீம் இன்னும் ஷேம்லெஸ்ஸா சொல்லணும்னா ஜானி எவன்ஸ் உள்ள வந்த டைம்ல நான் வந்து ஜானி எவன்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபில் ஜோன்ஸுக்கு தான் ரொம்ப ரூட் பண்ணேன். Fate had other ideas. ஆமா, ஜானி ஜோன்ஸ் ரெண்டுமே ரொம்ப பெருசா பண்ணல. இனி இதுல அப்ப ரைட் பேக் லெஃப்ட் ரைட் பேக் ட்ரிப்பியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுல் பேக் வந்து கைல் வாக்கர். அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து இந்த ரன் பிஹைண்ட் த டிஃபென்ஸ், அது வரைக்கும் ரொம்பவே டிசிப்ளினா இருந்தாங்க ஷெஃபீல்டு. அந்த ரன் broke them. சோ எனக்கு கைல் வாக்கரோட கேம் பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. So I'll probably vote for Kyle Walker in the back line. But ஆனா இந்த டீம் ஆஃப் தி வீக் கோல் ஆஃப் தி வீக் கூட ஓகே. டீம் ஆஃப் தி வீக் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிட்டி பிளேஸ்லாம் போற சீட் கோட் ப்ரோ. அவனுங்க வந்து கன்சிடர் பண்ண கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 19 டீம்ஸ் மட்டும் வச்சு பார்க்கணும். சிட்டி கொஞ்சம் தோக்க ஆரம்பிக்கிட்டோம், இல்ல அவங்க கேம் மத்த டீம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீக்ல வந்து இந்த I think the only City player that would get in purely based on performance அப்படின்னா Phil Foden அப்படின்னு நான் நினைப்பேன். So midfieldல வந்து Foden, மிச்சம் 2 பேர்ல வந்து who would you put in? Bissoma for sure. Top option எனக்கு. அவன் வந்து he actually bullied your whole midfield and forwards to some extent. Bissoma, I actually never had hopes for him. அவன் வந்து ஸ்பர்ஸ் ஜாயின் பண்ணும்போது, பட் Bissoma ran riot இதுல. And again, I mean, not due to goals, whole of the gameplay பார்க்கும்போது I'll put Bruno Guimaraes, Newcastle. I'll put Bruno Guimaraes in. 3-man midfield. Yeah, 3-man midfield. I'll go with that. I mean, it is a very just based on the team. ஏன்னா வந்து Bissoma, Foden and I think Bruno Guimaraes, 2 8s again. Okay. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்தோம்னா சான போட்டுறலாமா? பிரேஸ் என்எல்டி. ஆமா சான் போடலைன்னா ரொம்ப தப்பா போயிடும். சான் டெஃபினெட்லி சான். ஓகே, அத தவிர who do you think had a good outing? Salah had a goal. பட் சாலா வந்து இம்பாக்ட் பண்ணனா கேம் அப்படிங்கிறது வந்து it is a doubt actually. Darwin Núñez had a much better game than Salah. நான் பார்த்த ஒரு கேம்ல my judgment, Darwin Núñez had a better game. So as Anthony Gordon வந்து இந்த டீம் ஆக்சுவலி 8-0 வின் பண்ணாலும் தெரியல. If they had fought a 1-0 win against Sheffield, Anthony Gordon இதே கேம்ல would have been a much better impact. நான் பார்த்த வரைக்கும் கேம்ல. பட் I would give between Darwin Núñez or Anthony Gordon up top. I'm not so sure. நீங்க என்ன சொல்றீங்க? Who do you have? எனக்கு டெஃபினட்டா டார்வின் நூனியஸ் should have had more than one goal for what it's worth. அவன் ரெண்டு கிளவர் ரன்னிங் பண்ணிட்டு இருந்தான். 2-3 இடத்துல வந்து ஒரு பால் த்ரூவா வரும், அவனும் கோல் கீப்பரும் 1-on-1ல நிக்கும் போது he'll shoot wide.
அதெல்லாம் like it goes in 9 out of 10 times. So yeah, I will put Darwin Núñez ahead of Anthony Gordon. Yeah. இன்னொரு இதுல வந்து Right wing again, I'll give directly Mitoma, stock option. yes, In the game even week. though he played Yeah. only half a game, Yeah. definitely hands Impact. down. Just True. based on impact. Sun, Bissouma and Mitoma எனக்கு வந்து இந்த டீம்ல வந்து hands down in the week. They are the best performance. I agree. I will probably throw in Phil Foden too. But yeah, on 3 lock of the game. Lock of the game week. Yeah. சரி, team of the week, அடுத்து goal of the week. Give me your top 3 goals of the week. Top 3 goals of the week. Top And 1 Bruno the Fernandes. top 3ல வந்து give me the best one as well. Best one and extend. I would still give it to Bruno Fernandes. Difficult angle, not a winger. Proven Correct. goal scorer Bruno, but not a very good angle. It was a brilliant 100%. goal for a volley. Yeah. 100%. Bruno Fernandes on top. Okay. And second and third, நான் சின்ன கேம்ஸ் எதுவும் பார்க்கல, பட் வாட் ஹேவ் ஐ காட், இன்னொரு நல்ல கோல் இருந்து நியூகாசல், ஐ திங்க் தேர்ட் ஆர் ஃபோர்த் கோல். எந்த கோல்? கார்டன் தான் நினைக்கிறேன். தேர்ட் கோலா? தேர்ட் ஆர் ஃபோர்த் நினைக்கிறேன். அந்த ஃபோர்த் நினைக்கிறேன்ல. கட் பண்ணி பெண்ட் பண்ணுவான். கட் பண்ணி பெண்ட் பண்ண கோல் தான். தேர்ட் கோல் நினைக்கிறேன். ஐ திங்க் I'll just check. Fourth goal, 61st minute. ஆமா, fourth goal. Yeah, I would give that second. கட் பண்ணி பெண்ட் பண்றது கஷ்டம். யங் பிளேயர் ஆக்சுவலி. எனக்கு அதான் வந்து நியூகாசல் லைக் ஆண்டனி கார்டன் அகைன் யங் பிளேயர். எவர்டன்ல இருந்து they got him for a very good amount of money, lot of faith. அந்த ஆக்சுவலி இந்த பிரைம்ல வந்து இந்த all or nothing நியூகாசல் பார்க்கும்போது they had a too much of discussion on Gordon, but it's paying out well. Very good game again, very good goal. I would give that second. Okay. Third will be யாரு? டார்வின் நூனியஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட வாலி. டார்வின் நூனியஸ் வாலி, யா ப்ராபபிலி எஸ். எனக்கு தெரிஞ்ச ப்ராபபிலி அந்த சாக்கா அது வந்து டச் ஆகி உள்ள போகாம இருந்தா would have given it, but yeah, Darwin Núñez then. சாக்கா உள்ள போயிருந்தா that would have definitely been a great goal, but அது not even on target ன்றப்போ I got அதுக்கு அது தவிர he only had a penalty. So nothing to write home about. Darwin Núñez ஓட வாலி. half volley அது half volley. Yeah. சும்மா அவரே ஒரு இது பண்ணி விட்டான், தூக்கி விட்டான் கோல் கீப்பரை தாண்டி. But it was timing of the run and the placement of the ball எல்லாமே was perfect. Okay. அதோட that's a successful conclusion to game week 6. இந்த game week வந்து I wished Arsenal would come out with 3 points, but இல்ல. அது தவிர I wish City would lose points. ஹோப்ஃபுல்லா தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இருந்தாலும் இந்த ஏதாச்சும் ஒரு இந்த அக்கிலிஸ் ஹீல் கேம்னு வருமே, இதுல வராதா அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா ஆட்ரியும் 40-50 மினிட்ல ரெட் கார்டை வாங்கிட்டு போயிட்டான். என்னடா எல்லாம் அலைன் ஆகுதேன்னு நினைச்சாலும், பட் it still didn't happen. I thought we still had a lot of really good storylines this week. Entertaining game. NLD was cherry on top. Excellent NLD. One side element was actually very good. True, good game week actually. எனக்கு வந்து நான் என்னோட வாட்ச்ல வந்து அந்த ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆர்சனல் கேம்ஸ்லாம். NLD இந்த யுனைடெட் கேம்ல அதெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஹார்ட் ரேட் 104 107 போய்கிட்டு இருக்கு. டேய் காமா அப்படின்னு நானே என்ன சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு ஆர்சனல் கேம் பார்க்கும் போதெல்லாம். Alright, so thank you Mani for joining me this week. It was great having you. Again in the seasonல for some futureல ஒரு game weekல definitely வாங்க. கண்டிப்பா. To everybody thanks for having me. You guys are doing an excellent job. நான் வரலன்னு ப்ராட்காஸ்ட் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். You guys are doing an excellent job. So very happy to be in here in such a quality channel with quality content. Thank you. Appreciate that. And Mani attest பண்ண மாதிரி நீங்களும் போய் பாருங்க, கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க பேசுனதை பத்தி whatever you like or agree or disagree கமெண்ட்ல போடுங்க. And we'll see you again a week from now, game week 7 ஓட ரிவ்யூல. And until then, it's bye from Arvind. Nice speaking to you. Bye. Nice speaking to you.